பிக் பாஸ் சீசன் 8ல 5வது கண்டஸ்டண்ட்டாக உள்ள என்ட்ராயிருக்கிறது தீபக் தான். தீபக் ஒரு ஆங்கராக எல்லாருக்குமே நல்லா தெரியும். விஜய் சேதுபதியும் எனக்கு பிரியங்கா அண்ட் மாக்காப்போட ஆங்கரிங் ரொம்ப பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும், இதை நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி எனக்கு பர்சனலாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, ஹீரோவாகவும் இருக்கீங்க, ஃபேமஸாகவும் இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் பிக் பாஸ்குள்ளார இப்போ என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் அப்படின்றது பெரிய பிளாட்ஃபார்ம், இதனால என்னோட லைஃபை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இவ்வளோ நாளாக ஆங்கரிங் பண்ணுறது சீரியல் டிவி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் போயிடுச்சு. லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தொடர்ந்து இவரோட இன்ட்ரோ வீடியோவும் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஐலோகா இருக்க மாதிரியான டம்மி டிராஃபியை கையில் கொடுத்து அமைச்சிருப்பாங்க. சீரியல் ஆக்டரான தீபக் நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்க சீரியல்லையுமே இவர் நடிச்சிட்டு தான் இருக்காரு. இவர் தமிழில் ஃபர்ஸ்ட் நடித்த சீரியல் அப்படின்னாலே திருமதி செல்வம் தான். இந்த சீரியலில் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து அவருக்கு சன் டிவியிலே தென்றல் அப்படின்ற சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா அவர் ரொம்பவே பிரபலமாக இருந்தார். அதை தொடர்ந்து நிறைய சீரியல்ஸில் நடிச்சிட்டு வந்தார். ரீசெண்டாக விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த தமிழும் சரஸ்வதி சீரியல்ல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த சீரியல் 3 வருஷத்துக்கும் மேல சக்சஸ்ஃபுல்லா விஜய் டிவில ஓடிட்டு இருந்துச்சு. ரீசெண்டா தான் அந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிவி சேனலுக்கு ஹோஸ்டா இருக்கிறது, விஜய் டிவிலேயே நிறைய ஷோஸ் இவர் ஆங்கரிங் பண்ணியிருக்காரு. மூவி ப்ரமோஷன், ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கண்டிப்பா இவரோட ஆங்கரிங் இல்லாம இருக்காது. அதே போல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க எல்லா ஷோஸ்லயுமே கண்டிப்பா இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. விஜய் டிவிக்கும் இவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரியும். இந்த நிலையில இவர் இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துட்டு இருக்காரு. இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே சீரியல் மூலமா நிறைய ஃபேன்ஸ் உருவாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபக் இப்ப சீரியல்ல மட்டும் இல்லாம சினிமாலையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சினிமாலையும் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு படத்துல நடிச்சு முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் ஆல்ரெடி இவருக்கு சீரியல் மூலமா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ மூவிலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டைம்ல இவர் பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயம் ஃபேன்ஸ் பலருக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்.